வெல்கம் டு அவர் சேனல் எஜுகேஷன் ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி ஆனுவல் பிளானர் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் ஆனுவல் பிளானர் வர்றது தான், அதில் நடக்கிற எக்ஸாம் எதுவுமே வந்து அதில் இருக்க எக்ஸாம் எதுவுமே வந்து நடக்கிறது இல்லை அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். பட் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 12 மந்த்ஸ் 1 இயர்க்குள்ளே வந்து நமக்கு எலெக்ஷன் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியும். ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் எப்படி செயல்படுவாங்க, லாஸ்ட் 1 இயர் எப்படி செயல்படுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். நமக்கு எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் எக்ஸாம்ஸ் வருது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து இதில் இருக்க எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம் நடத்தி போஸ்டிங் வந்து கண்டிப்பாக வந்து போடுவாங்க. பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கிற எக்ஸாம்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஸ்டன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிஜிடிஆர்பிக்கு அடுத்து வந்து அது கொடுத்துருக்காங்க. பட் அது நியாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நியாயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் டெட் எக்ஸாம் நடத்திட்டு தான் வந்து பிடிஎஸ்டன்ஸோட எக்ஸாம் வந்து நடத்தணும். ஏன்னா வந்து டெட்டு இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக நடத்துனது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் பிஎட் முடித்தவங்களுக்கு நீங்கள் இன்னும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா தான் அவங்க டெட்டு கிளியர் பண்ணிட்டு இந்த பிடிஎஸ்டன்ஸ் வந்து எழுத முடியும். பட் நீங்கள் டெட்டு வைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக பிடிஎஸ்டன்ஸ் வைக்கும்போது இந்த கேப்பில் பிஎட் முடித்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மறுக்கப்படுது. கண்டிப்பாக கவர்மெண்ட் இதுக்கு வந்து ஸ்டெப் எடுத்தே ஆகணும். டெட் எக்ஸாம் நடத்திட்டு தான் வந்து நீங்கள் பிடிஎஸ்டன்ஸ் எக்ஸாம் வந்து நடத்த முடியும். இல்லை அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட இயரில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டிக்ளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் டிஆர்பியில் ஃபோன் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நிறையா ரிஜிஸ்ட்ரேஷன் வரும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான ஸ்டெப் வந்து எடுப்பாங்க. சரிங்களா? அப்போ தான் டெட் எக்ஸாம் நடத்துறதுக்கான ஸ்டெப் வந்து அவங்க வந்து எடுப்பாங்க. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் யாருன்னா ஒருத்தர் 2 பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. இந்த குறிப்பிட்ட பீரியடில் யாரெல்லாம் பிஎட் முடிச்சிருக்கீங்க, டெட் எக்ஸாம் வெயிட் பண்ணுறீங்களோ நீங்கள் எல்லாருமே வந்து திரும்ப அதுக்கு முறையிடுங்க. சரிங்களா? நீங்கள் அதுக்கு முன்னாடி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. டெட் எக்ஸாம் நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து கிளியர் பண்ணல அப்படின்னா, இந்த டைமுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி சொல்லியே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் சைடுக்கு போச்சு அப்படின்னா ஸ்டெப் எடுக்கிறதுக்கான சான்சஸ் எதனா வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பிஜிடிஆர்பி நமக்கு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 1700 வேக்கன்சிஸ் சொல்லியிருந்தாங்க. இப்போ நமக்கு 1900 சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து 2000க்கு மேலே வந்து ஃபில் பண்ணுவாங்க. அட் டைம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணுவாங்க. நிறைய வேக்கன்சிஸே இருக்குது. பட் அட்லீஸ்ட் 2000 ஆச்சும் அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த எக்ஸாம் படிக்கிறவங்க தொடர்ந்து படிங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. திரும்ப இவ்வளோ வேக்கன்சிஸ் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு படிக்கிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, நம்ம மாஸ்டர் அகாடமின்னு சொல்லி ஒரு அகாடமி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக பண்ணுறாங்கன்ட்டு. நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மற்ற மேஜர் இருக்கவங்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து படிங்க. சப்போஸ் உங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் போங்க. இல்லை நீங்கள் தனியாகவே படிக்க முடியும் அப்படின்னா எங்கேயுமே போக வேணாம். நீங்களே வந்து செல்ஃப் ஸ்டடியும் வந்து பண்ணி கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் பற்றி நிறையா பேர் வந்து கேட்டிருக்கீங்க. எப்போ வந்து எக்ஸாம் நடக்கும், இந்த எக்ஸாம் வருமா அப்படின்னு சொல்லி. நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனலில் சொல்லிகிட்டே இருக்கோம். டிஆர்பி பாலிடெக்னிக் 2025ல் வராது, 2024லேயும் வராதுன்னு சொன்னோம். 25லேயும் வராது அப்படின்றத ஸ்ட்ராங்காக வந்து நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். பட் நிறைய பேர் வந்து இல்லை நீங்கள் எப்படி சொல்லலாம், கண்டிப்பாக வந்து வரும், பேப்பர் கட்டிங்கில் இவ்வளோ வேக்கன்சிஸ்னு இருந்துச்சு அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. நம்ம அப்பயும் சொன்னோம் கண்டிப்பாக வந்து வராது 2025ல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆனுவல் பேனலில் நமக்கு டிஆர்பி பாலிடெக்னிக் இல்லை. இப்போ அந்த எக்ஸாம் என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிறதால அந்த வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து டிலே பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. 2026லையுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கஷ்டம் தான். 27ல் மேபி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்து சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு சில இடத்துல வந்து வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. 24லேயே வரும்னு சொன்னாங்க, 25லேயே வருனாங்க. பட் ஆனுவல் பேனர்லேயே அந்த எக்ஸாம் இல்லை. ஸோ அது வரத்துக்கான சான்சஸ் 1% கூட கிடையாது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த எக்ஸாம் நமக்கு டிலே ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க, பிடிஎஸ்என்ஸ் படிக்கிறவங்க தொடர்ந்து படிங்க. அதே மாதிரி வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் லெக்சரர் படிக்கிறவங்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து படிங்க. இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து வச்சு கண்டிப்பாக வந்து போஸ்டிங்ஸ் வந்து போடுவாங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.